ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா nta.ac.in இந்த வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்டிஏவோட ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு 1563 பேர் ரீநீட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுல எத்தனை பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னா 813 பேர் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இந்த 813 பேருக்கும் அவங்களோட ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. இதையும் தாண்டி மித்த இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்திருக்கு. ஸோ அதை பத்தின வீடியோ தாங்க. நீங்க பார்க்குற புது நம்பரா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு இருக்கு. எனக்கு வந்து பர்ட்டிகுலரா ஸ்டேட்ஸ் கோட்டாலயோ இல்லன்னா ஆல் இந்தியா கோட்டாலயோ எனக்கு சீட்ஸ் வேணும். கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து nta.ac.in இந்த வெப்சைட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ஸை பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் ஹியர் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்க கிளிக் ஹியர் நீட் 2024 ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸோட மெயில், கேண்டிடேட்ஸோட மொபைல் நம்பர், அதுக்கடுத்து செக்யூரிட்டி பின் போட்டு நீங்க உங்களோட ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளீஸ் செக் யுவர் ஃபோட்டோ அண்ட் கியூஆர் கோட் ஆன் யுவர் ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டில் உங்களோட ஃபோட்டோவையும் கியூஆர் கோடையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க ரீடவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்கோர் கார்டில் உங்களோட ஃபோட்டோ இல்லைனாவோ உங்களோட கியூஆர் கோடு இல்லைனாவோ நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால மறுபடியும் ரீடவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி கிட்டத்தட்ட 813 பேர் இந்த ரீநீட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இந்த ரீநீட் எக்ஸாம்ஸ் எழுதினவங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. இதையும் தாண்டி மித்த இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணுமா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின்ஸ். கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரேங்கிங்ல சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நிறைய சேஞ்சஸ் வராதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 813 பேர் தான் ரீநீட் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லிட்டில் பிட் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி நீட்டோட பாஸ் மார்க், அதாவது ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நீட்டோட பாஸ் மார்க் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பாஸ் மார்க்கும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கடுத்து உங்களோட ரேங்கிங் மட்டும் லிட்டில் பிட் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி வந்து ஒரு 10 ரேங்க், ஒரு 12 ரேங்க், இல்லைனா ஒரு 15 ரேங்க் இந்த ரேங்கிங்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி இந்த டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட கியூஆர் கோடும் கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.